ஆனா இங்க சிபிஆர் ஏற்கனவே கவர்னரா இருக்கும்போது கூட சர்ச்சைக்குரிய வகையில பேசினவர் தான். ஒன்னும் தமிழ்நாட்டை தமிழன் ஒன்னும் கட்டி அமைக்கல, பிரிட்டிஷ் தான் அதை ஆட்சி அமைச்சது. அப்படி மாதிரி கவர்னருங்கிற போஸ்ட்ல இருக்கும் போதே பேசினவர். இப்போ நாளைக்கு இதே துணை ஜனாதிபதியா வந்ததற்கு பிறகு இதே மாதிரி தான் அவர் கன்டினியூ பண்ணுவாரு அப்படிங்கும் போது இன்னும் அது சர்க்கிள் தானே. கண்டிப்பா நீங்க கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. அவர் இனிமேல்ட்டு அவர் நாக்கை எப்படி பயன்படுத்த போறாருன்றது முக்கியம். கவர்னரா இருக்கும்போது பேசினா கூட ஓகே, ஓரளவுக்கு பொறுத்தருள்வாங்க. இப்போ ஆர்.என். ரவி ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு கவர்னர் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கேட்டால் ஐயா ஆர்.என். ரவி. அவரால் பாஜகவுக்கு 10 ஓட்டு கூட கிடைக்க போகிறதும் இல்லை. ஆனால் அவரால் நிறைய ஓட்டுகள் குறையும். அதே பாணியில் சிபி ராதாகிருஷ்ணனும் ட்ராவல் பண்ண போகிறாரு. தான் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் காரரனை போர் சிந்திக்க போகிறேன், நான் அப்படி தான் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து பலமாக மாட்டார். அவர் பலவீனமாக, அவரும் பலவீனப்பட்டு அவர் எந்த கட்சி அவரை ப்ரொமோட் பண்ணி இந்த பொசிஷன் போட்டாங்களோ அந்த கட்சிக்குமே அவர் பாதகமாகும். இந்த நாவடக்கம் என்பது எல்லாருக்கும் தேவை. இது வந்து நம்ம பெரியார் அவர்களே ஒரு சாரணர் வந்து நம்ம கொண்டாடுறோம். அதனால தான் சொல்கிறேன், ஐயா அப்துல் கலாம் பாதியில் அவர் அப்படியே வண்டி ஓட்டிட்டு போயிட்டாருன்னா சீரும் சிறப்புமாக தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெருமை சேர்ப்பார். அவர் எந்த நோக்கத்துக்காக போட்டாங்களோ அந்த நோக்கமும் வந்து ஒரு மேலோங்கும்.